ஞானங்களினுடைய குருவருள் இரண்டும் இணைந்து நின்று நமக்கு அருள் செய்கின்ற வகையில் இந்த திருமந்திர சிந்தனை நமக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முதல் பாடலிலிருந்து நம்மளுடைய சிந்தனை தொடங்குகின்றது. சென்ற வாரத்திலே நாம் இந்த அறிமுகம் அப்படிங்கிற அளவிலும் விநாயகர் துதியையும் பார்த்தோம். இப்ப நம்ம திருமந்திர நூலுக்குள் முதல் பாடலிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். முதலிலே நால்வர் வணக்கம், விநாயகர் வணக்கம், அதை தொடர்ந்து திருமூலர் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் எம் உயிர் துணையே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எம்பிரான் திருமூல நாயனார் துதி. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் குரம்பு புக்கு முடிமண்ணு கூனர் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அவ் அங்கனனே. திருச்சிற்றம்பலம். தேவர் குரலும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருமூல தேவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்ப முதல் பாடல் வாசிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 1. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. பொழிப்புரை. ஒரு பொருளாய் உள்ளவன் முதல் கடவுளே, வேறு இல்லை. அவனது அருள் அறக்கருணை மரக்கருணை என இரண்டாய் இருக்கும். அவ்வருள் காரணமாக அவன் லயம், போகம், அதிகாரம் என்னும் 3 நிலைகளில் நிற்பான். நின்று அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் உறுதிப்பொருள் 4 தானே உணர்ந்து உலகிற்கு உணர்த்தினான். செவி முதலிய ஐம்பொறிகளின் வழி நுகரப்படும் ஓசை முதலிய ஐம்புலன்களின் மேல் எழுகின்ற 5 அவாவினையும் வென்றான். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்னும் 6 அத்துவாக்களாக விரிந்தான். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், உருத்திரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்னும் 7 உலகங்களுக்கும் மேல் சென்று தானேயாய் இருந்தான். அவனை நெஞ்சே நீ அறிந்து அடை. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை. நல்ல தெளிவான உச்சரிப்பு. அதோடு அந்த பொருளையும் நம்முடைய அருணை வடிவேல் ஐயா சொன்ன வகையிலே ரொம்ப திறம்பட நிறுத்தி நிதானமாக சொன்ன முறை நன்றாக இருந்தது. இது கடவுள் வாழ்த்து என்ற வகையிலே தான் இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாக கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது 3 வகையிலே காட்டப்படும். ஒண்ணு வாழ்த்து, இன்னன்னா வணக்கம், அடுத்து 3வதுன்னு பார்த்தா பொருள் இயல்பு உரைத்தல். இந்த 3ல ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப இந்த பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நமக்கு
உரையாசிரியர் சொல்லுகிற பொழுது இது பொருள் இயல்பு உரைத்தல் அப்படிங்கிற அந்த பொருள் நயத்துலதான் அமைந்திருப்பது அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறார். அப்படின்னா என்ன பொருள் இயல்பு உரைத்தல் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த நூலுக்குள் என்ன சொல்லப்பட இருக்கிறது. ஒரு பாயிரம்னு பார்க்கிற போது அது கடவுள் வாழ்த்தாகவும் அமையலாம், மங்கள வாழ்த்தாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த நூலுக்குள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நுட்பமாக நமக்கு காட்டுவதாக இருப்பது. இந்த பாடலும் அப்படித்தான் இருக்கிறதுங்கிறத நமக்கு காட்டியிருக்கிறார். இது ஒரு உண்மையிலேயே இந்த பாடலை நாம் நோக்குகின்ற இந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையதுதான். எண்ண அலங்காரத்தின் வகையிலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று அந்த அலங்கார வகையிலே நமக்கு தமிழ் அலங்காரமாக காட்டியிருக்கிறது ஒரு பக்கம். அவன் ஒருவன் தானே, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படிங்கிற வகையில அவனுடைய அந்த சிறப்பு இயல்பு, அது சொரூபம் அப்படிங்கிற வகையில அவன் ஒன்று அப்படிங்கிறதும், அது அவனுடைய அருள் 2ஆக இருப்பதையும், 3 லயம் போகம் அதிகாரம்னு அவனு 3ஆக இருப்பதையும், 4 உணர்ந்து அவன் உணர்ந்து நின்றான் நாம் உணர்வதற்காக அப்படிங்கிற வகையில அந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்ற அந்த உறுதி பொருளை அவன் உணர்ந்து நிற்கின்றான். எதற்காக? நாம் அவற்றை உணர்வதற்காக. 5 வென்றனன் இதெல்லாம் நமக்கு மிக சிறப்பானவை. இல்ல இப்ப அந்த 5 புலன்களின் மேல் எழுகின்ற அந்த அவாவினை வென்று நிற்ப, பொறிகளை வென்றவன் புலன்களை வென்றவன் அப்படியெல்லாம் சொல்றதை விட அந்த அவாவை வென்று நிற்கின்றான். இதெல்லாம் நுட்பமாக இன்னும் அடுத்து போக போக உள்ள பாடல்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து 6 அத்துவாக்களை பற்றி எடுத்து 6 விரித்தனன். இதுல 2 பொருள் இருக்கு. ஒண்ணு அவன் அந்த கங்கையை தலையில சூடி இருப்பதும், பகீரதன் வேண்ட அந்த கொஞ்சம் நமக்காக அவன் விரித்து விட்டதும் அது ஒரு பக்கம் பொருள் என்றால், இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் 6 அத்துவாக்கள், அந்த 6 அத்துவாக்களை அவன் விரித்து நமக்கு தந்திருக்கிறான். அப்படி 6 அத்துவாக்களாக இல்லை என்றால் நாம் இந்த பிறவி எடுத்ததனுடைய பயனையே பெற முடியாது. இந்த பிறவி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? அகமங்கள் அதைத்தான் நமக்கு காட்டுகின்றன. எதற்காக இந்த பிறவி? மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாசகம் இல்லையா? நம்ம மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக என்று. இப்ப இந்த அரண்பணி செய்து நாம் உய்து பெறுவதற்காகத்தான் இந்த பிறவிகள் எல்லாம். அது எந்த பிறவியானாலும் சரி. ஆக ஒவ்வொரு பிறவியா நாம் கடந்து 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 இப்பொழுது மானுட பிறவி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சிறப்பையும் உணரணும். அதிலிருந்து நாம் உய்து பெறுவதற்குரிய வழியையும் பெற வேண்டும். அந்த வழியை காட்டுவதுதான் இந்த திருமந்திரம். அப்படின்றதெல்லாம் போன வகுப்புல நம்ம சிந்தித்தோம். அதற்கு இந்த 6 அத்துவாக்கள் துணை, வழித்துணை. அப்ப இந்த 6 அத்துவாக்கள் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வழித்துணையாக இருப்பவை. அப்ப அந்த வழித்துணையை பிடித்து கொண்டு நாம் ஒவ்வொன்றிலும் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா. அது மந்திரம் பதம் வண்ணம்னு ஒரு பக்கம் சொல் பிரபஞ்சம், அடுத்தது கலை தத்துவம் புவனம் அப்படின்னு ஒண்ணு பொருள் பிரபஞ்சம். இதெல்லாம் சித்தாந்தத்துல நம்ம படிச்சதுதான். ஆக இப்படி 6 அத்துவாக்களாக அவன் விரிந்து நின்ற அந்த கருத்தை சொல்லி 7 உம்பர்ச்சென்னை இதெல்லாம் சொன்னாரு. அப்படின்னாலும் இதுக்கு தாண்டி எம்பெருமான் இவற்றையெல்லாம் கடந்து இருக்கின்ற அந்த தன்மையை நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்ற. ஆக இப்படி எவ்வளவோ லோகங்கள், பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், ருத்ரலோகம், ஈஸ்வரலோகம், சதாசிவ லோகம், சக்தி லோகம், சிவலோகம் இப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த 7 உலகங்களையும் கடந்து அவன் தானேயாய் இருக்கின்ற அந்த தன்மையை நமக்கு கொஞ்சம் உணர்த்தி நிற்கின்றார் திருமூலர். அவற்றோடு நெஞ்சே என்று, நெஞ்சேங்கிறது தொக்கிதான் இருக்கு, நேரடியாக சொல்லல. நெஞ்சே அப்படிங்கிறது அங்க முன்னிலையாக நமக்கு அமைக்கப்பட்ட ஒன்று. அப்ப அந்த முன்னிலையில என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நெஞ்சே நீ உணர்ந்து நில்
உணர்ந்து 7 உம்பர் சென்று நிற்கின்றானே அவனை நீ அடைவாயாக, அவனை நீ எட்டுவாயாக. 8 அப்படிங்கிறது இருபொருள் பட அமைவது, ஒண்ணு பெயர்ச்சொல் ஒண்ணு வினைச்சொல் அப்படிங்கிற வகையில 8 அப்படிங்கிறது எண்ணிக்கையில 8 அது வரிசைப்படி ஒரு 8 அண்ண அலங்காரத்துக்காக சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் அது வினைச்சொல்னு வருகிற பொழுது அது நாம் எட்டுவதற்கு உரியது. அப்ப நாம் எட்ட வேண்டியது எது அப்படிங்கிறத உணர்த்துவதாக அமைந்திருப்பது. ஆக இந்த பாடல் முதலிய பொருள் என்னது அப்படின்னு பார்த்தோமானால் சொரூபம், தடத்தம், இதுக்கு தாண்டி 6வது சூத்திர கருத்தாக வாக்கு மனாதீத கோசரமாய் அவன் எற்ற தன்மை. இதுதான் இந்த 3 கருத்துமே இதுல அமைவது. இதுதான் நாம் இந்த பிறவியை கடந்து நிற்பதற்கு துணை செய்கின்ற ஒன்று. இது எல்லா விஷயமும் இந்த நூலுக்குள்ள அமைய போகிறது என்பதை ஒரு முன்னோட்டமாக காட்டுகின்ற வகையில இந்த பாடல் பொருள் இயல்பு உரைத்தல் அப்படிங்கறதுல வந்திருக்குது. இப்ப சொரூபமா, அது என்னது சொரூபம், அது என்ன தடத்தம் அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய சொரூப தன்மை, அது அவன் ஒருவனா இருப்பதும் 7 உம்பர் சென்றனன் அப்படிங்கிற அந்த 2 கருத்தையும் வைத்து பார்க்கிற போது அது அவனுடைய சொரூபம். அடுத்து அவனுடைய தடத்தம், நம் பொருட்டு அவன் செய்வதெல்லாம் தடத்தம் தான். ஆக இரண்டாக அவன் அவனுடைய அருளானது திரோதான சக்தியாகவும் அருட்சக்தியாகவும் இருக்கின்ற அந்த 2ஆக இருக்கின்ற தன்மை. அடுத்தது அவன் லயம் போக அதிகாரம்ங்கிற நிலையில நின்று நமக்கு உதவுகின்ற தன்மை. அடுத்து 4 நமக்காக அவன் 4 உணர்ந்து நின்ற தன்மை. 5 அவன் வென்று நிற்பது எதற்காகனா நாம் வெல்வதற்காக, நாம் அந்த ஆசையிலிருந்து விடுபடுவதற்காக. அவனும் என்ன இல்லாட்டி அவனுக்கு என்னாச்சு, அவன் இதுலயா இருக்க போறான், இல்ல, அவன் நாம் அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக அவனும் விடுபடுவதாக அங்கே தடத்த ஒரு இயல்பை கொண்டு நிற்கின்றான். அடுத்த 6 நமக்காகத்தான் விரித்து நிற்கின்றான். இவை அனைத்தும் தடத்தம். ஆக 2லிருந்து 6 வரைக்குமாக சொல்லப்பட்டவை தடத்தம். 1ம் 7ம் சொரூபம். ஆக இவ்வளவும் இருந்துச்சு, இதோட போதுமா அப்படின்னா இல்ல. எம்பெருமானுடைய சொரூப இலக்கணத்தையும் தடத்த இலக்கணத்தையும் சொல்றது மட்டும்தானா இந்த நூலினுடைய நோக்கம்? இல்லை இல்லை. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மனவாசகம் கடந்தான் இல்லையா, மனத்திற்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன். அதைத்தான் இந்த 7 உம்பர் சென்றனன் அப்படிங்கிற அந்த கருத்திலையும் சொன்ன. அப்ப மனத்திற்கும் வாசகத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற அவனை நாம் அறியவே முடியாதா என்ற ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அறியவே முடியாது, அவனை எட்டவே முடியாது, அவனை உணர்றதெல்லாம் முடியவே முடியாத காரியம் அப்படின்னு இருந்துட்டா அர்த்தமே இல்லை. எம்பெருமான் இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்லை, அவன் இவ்வளவு நமக்கு உதவி செய்யறதுலயும் அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். ஆக கூடி பார்த்தா நாம உணர்வதற்கும் நாம அடைவதற்கும் உரியவன் அவன். அவன் மனம் வாக்குக்கு அதீதனாக இருந்தாலும் அவன் நமக்கு கோசரமாய் நிற்பவன் என்ற அந்த கருத்தை நமக்கு பாசஞான பசுஞானத்தால் அவனை அறிய முடியாது என்றாலும் பதிஞானத்தால் உணரப்படுபவன் அவன். நாம் அடைவதற்கு உரியவன், நமக்கு அந்த உரிமை உண்டு, அவனுக்கும் அந்த கடமை உண்டு இல்லையா. அவனுடைய கடன் அடியேனை தாங்குதல் அப்படிங்கிற வகையிலே அவனுக்கும் அந்த கடமை உண்டு, நமக்கும் அந்த உரிமை உண்டு. அதனை உணர்த்துவதாக தான் 8 உணர்ந்து 8 அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து காட்டினார் நமக்கு திருமூலர். ஆக இந்த முதல் பாடலானது நிறைய இன்னும் சொல்லலாம், நிறைய விளக்கங்கள், ஆனா நமக்கு இவ்வளவு இப்போதைக்கு போதும். இந்த உணர்வதற்கும் அடைவதற்கும் உரியவன் அவனை நெஞ்சே நீ எட்டுவாயாக என்கின்ற அந்த கருத்தினை இந்த நூல் முழுமைக்கும் நமக்கு உணர்த்தி வைக்கின்றார். அதுதான் பொருள் இயல்பு உணர்த்துதல் அப்படிங்கிற வகையில இந்த முதல் பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இப்ப அடுத்த பாடலை நாம் சிந்திக்கலாம். 2வது பாடலை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 2. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள்
தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. பொழிப்புரை. மல மாசு அகன்ற தூய உயிரிடத்து நிலைபெற்று விளங்கும் தூயவனும் உலகம் முழுவதற்கும் நலம் தருபவளாகிய அம்மைக்கு கணவனும் தென் திசைக்குத் தலைவனாம் கூற்றுவனை உதைத்தவனும் ஆகிய சிவபெருமானது பெருமையை யான் துதி முறையால் கூறுவேன். திருச்சிற்றம்பலம். இந்த இரண்டாவது பாடல் ரொம்ப சின்ன பாடல் தான். பொருள் அப்படின்னு பார்க்கிற போது திருவருளை உணர்த்துவதாக. எப்பவுமே முதல்ல எம்பெருமானுக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது அருளுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். திருவருளுக்கு. திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம்னா இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. அந்த வான் சிறப்பு அப்படிங்கிறது அருள், திருவருள் நம்மை அடைவது எப்படி அப்படிங்கிறத உணர்த்தி நிற்கின்ற ஒன்று. ஆக மழையோடு ஒப்பிட்டு சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த வகையில அவர் காட்டியிருப்பார். அது போல இங்கே இந்த பாடலிலே எம்பெருமான் எல்லா உயிர்களிடத்தும் அத்துவிதமாக இருப்பவன் தான். அத்துவிதமாக எல்லா உயிர்களிடத்தும் நின்று அவன் உதவுகின்றான். இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனாலும் அவன் இந்த மாசு அகன்ற பக்குவ ஆன்மாக்களிடத்து அவன் இருப்பது, அவன் இருக்கின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது. அந்த நிலைத்த தன்மை. ஆக பக்குவம் அடையாத ஆன்மாக்களிடத்து அவன் அந்த ஆன்மாக்களினுடைய விருப்பத்தின் அளவிலே நிற்பான். ஆனா பக்குவம் அடைந்த ஆன்மாக்களிடத்து அவன் இருக்கின்ற போது அவனுடைய விருப்பத்தின் வகையிலே நிற்பான். எது சிறப்பு? நல்ல நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் எது சிறப்பு? நமக்கு என்னது நினைக்க தெரியும் இல்லையா? நாம் நினைப்பதெல்லாம், நாம் விருப்பப்படுவதெல்லாம் ஒரு அளவுக்கு உட்பட்டது. இந்த உடம்ப வச்சுதான் நமக்கு நினைக்க தெரியும். ஆனால் எம்பெருமானுடைய விருப்பமோ எல்லாவற்றையும் நமக்கு நல்ல மேம்பாடு உடையதாக தருவது. ஒண்ணு கூட ஒரு சின்ன குறை கூட இல்லாம நமக்கு வைக்கிறது தான் எம்பெருமானுடைய விருப்பம் இல்லையா? அதனாலதான் மணிவாசகர் சொல்லுகிற பொழுது வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு ரொம்ப அருமையா நின்னுகிட்டார். நான் எதையாவது கேட்டேன்னா அது தப்பா போயிரும். அதனால எம்பெருமானே உன்னுடைய விருப்பமே இருக்கட்டும். இது நமக்கு சொல்ல முடியுமா? நம்மெல்லாம் அப்படி சொல்றோமா? என்னைக்காவது கோயில்ல போய் எம்பெருமான் முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம ஏதாவது வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எம்பெருமானே உன்னுடைய விருப்பம்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருப்போமா? இதுதான். இதை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் அந்த அருளாளர்கள், இந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அந்த பக்குவ ஆன்மாக்களிடத்து விளங்கி நிற்கின்ற அந்த புனிதனை, அந்த அம்பாள் நமக்கு அருள் செய்து நிற்கின்ற அம்மையினுடைய தன்மையை, அந்த அம்மைக்கு நாதனாக இருக்கின்ற பெருமானை நான் இந்த நூலுக்குள் சொல்ல தொடங்குகின்றேன் அப்படிங்கிறார் இல்லையா? கூறுகின்றேனே அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன நுட்பம். என்ன நுட்பம் அப்படின்னா, அவ்வாறு கூறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதான்னு தெரியலங்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எம்பெருமானை அளந்து அறிவதற்குரிய தன்மை இந்த உயிர்களுக்கு கிடையாது. இந்த உயிர்களுக்கு எம்பெருமானை அளந்து நிற்பதற்குரிய தன்மை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானை பத்தி அறிந்து கொள்ளவே முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும். அறிந்து கொள்ள முடியாதுன்னு இல்ல, பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் அவனை அறிந்து நிற்கின்றனங்கிறது தானே நாமே அவனை பிடிக்கிறதுக்கும் இவ்வளவு முயற்சிகளை செய்வதற்கும் ஒரு தூண்டுகோலாக, ஒரு உந்துதலாக இருக்கிறது. அப்ப என்னதான் இந்த இடத்துல கருத்து அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாவாக இருந்தாலும் எம்பெருமானை முழுமையுமாக அறிய முடியாது. எம்பெருமானை முழுமையுமாக அறிவதற்குரிய தன்மை
எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருந்தாலும் கொஞ்சம் கடினம் தான். அது அடுத்த பாடல்லையும் நமக்கு சொல்ல இருக்கிறார். ஆக எம்பெருமானுடைய முழு புகழையும் என்னால் சொல்ல முடியாது, அவனுடைய தன்மையையும் என்னால் அவ்வளவு வாய் என்னுடைய இந்த மானுட வாயினால் இதை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கூற வேண்டும் என்ற ஆசையினாலும் எம்பெருமான் பணித்ததனாலும் நான் போற்றி இசைத்து கூறுகின்றேனே, போற்றி இசைத்து கூறுகின்றேனே. நான் எம்பெருமானே, உன்னை நான் போற்றி வணங்கி உன்னுடைய புகழை எல்லாம் மனதிலே நினைந்து கொண்டு கூற புகுகின்றேன். அவ்வளவுதான். நான் சொல்ல தொடங்குகிறேன். சொல்லணும்னு நினைத்து நான் ஏதோ கொஞ்சம் சொல்லுகிறேன் என்று இந்த இடத்துல யான் கூறுகின்றேனே அப்படின்னு அவர் சொன்னாலும் போற்றி இசைத்துன்னு முதல் வார்த்தையை வைத்தே நமக்கு எம்பெருமானை திருவடியை போற்றி அந்த திருவடி உணர்த்திய வகையிலே எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நான் சொல்றேன் இல்லையா. நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் திருமுருகாற்றுப்படையில ரொம்ப அருமையாக பழமுதிர் சோலை அப்படிங்கிற அந்த பகுதியில நக்கீரர் காட்டியிருப்பார். எம்பெருமான அவ்வளவு அளந்து விட முடியாது. அதனால நின்னடி உள்ளி வந்தனர். அதனால உன்னோட அத கொஞ்சம் உள்ளினா அந்த கொஞ்சம் அப்படிங்கிறத அத கொஞ்சம் நான் நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்வது போல இங்கேயும் அவர் போற்றி இசைத்து கொஞ்சம் கூறுகின்றேன் என்பது போல இங்கே இந்த நூலிலே காட்டியிருக்கின்றார். அப்படி காட்டுகின்ற பொழுது நால் திசைக்கும் நல்ல மாது அப்படிங்கிற வகையில ஒரு அருமையான கருத்தை வைக்கிறார். அம்பாளானவள் எம்பெருமானுடைய கண் அசைவிலேயே அத்தனையையும் உணர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாள். அவள் தான் எல்லாத்தையும் நடத்துகின்றாள். அதை இந்த நால்திசைக்கும் நடத்துகின்ற நல்ல மாது. நல்ல மாது எவ்வளவு ஒரு அருமை பாருங்க. நல்ல மாது அப்படிங்கிறத இங்க அந்த அருள் சக்தியை நமக்கு காட்டி அத மாதுன்னு மட்டுமா சொல்லி இருந்தா அது சக்திக்கு முதன்மை கொடுத்ததாயிரும். இங்க சக்திக்கு முதன்மையா ஏதோ பெண்மையெல்லாம் இங்க நான் பேசல. சக்தி அப்படிங்கிறது குணம். குணி இல்லாமல குணம். அப்ப இந்த குணியை உணர்த்துவதாக இங்க நாதன் தான் குணி. அந்த அவனுடைய ஆற்றல் அவனுடைய சக்தி அப்படிங்கிறது குணம். அந்த குணத்தை காட்டி குணியை இங்கே சிறப்பிக்கிற. அப்படின்னா குணத்தினுடைய சிறப்பு இங்க பெருமை. குணத்தினுடைய சிறப்பு தான் முதன்மை. ஏன்னா குணி அதுவாட்டு உட்கார்ந்துருக்கும். குணியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா பெரிய விஷயமா சொல்லவே முடியாது. அங்கே அப்படியே ஒன்றே அவன் தான் அங்க வாட்டு உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆக அவனுடைய குணம் தான் இங்கே, அவனுடைய சக்தி தான் இங்கே பெரும் வகையிலே நமக்கு சொல்லப்படுகின்ற வகையில் இருப்பது. ஆக பெருமையெல்லாம் குணத்துக்குத்தான், பெருமையெல்லாம் சக்திக்குத்தான் என்ற அந்த அதையும் காட்டி, ஆனாலும் குணி இல்லாமல் குணம் இல்லை என்ற வகையில் அந்த குணியினுடைய தன்மையை இந்த நூலிலே சொல்ல இருக்கின்றேன். குணத்தின் வழி குணியை காட்டுகிறேன் என்ற வகையிலே மாதுக்கு நாதனை என்று காட்டி, மேல் திசைக்குள் தென் திசை. மேல் திசைனா இங்க இது வரைக்கும் இது முன்னாடி சொல்லப்பட்ட 4 திசைன்னு முதல்ல சொல்லிட்டாலே அந்த மேல சொன்ன அந்த 4 திசையில ஒரு திசைக்கு வேந்தன் அப்படிங்கிற மாதிரி காட்டி, எத்தனையோ திசை இருக்குன்னா 8 திசை இருக்கின்றன. 8 திசைக்கு 8 வேந்தர்கள் இருக்கான். ஒரு வேந்தன் இருக்கான். அந்த வேந்தனை உதைத்து நின்றவன் நம்முடைய எம்பெருமான். ஆக இப்ப இதுல இந்த பிரபஞ்சத்தை செலுத்தி நிற்கின்ற எம்பெருமானுடைய சிறப்பை சொல்ல வந்தவர் இந்த முதல்வன் அப்படிங்கிறத காட்டி, அந்த முதல்வன் யார் என்பதை இங்க சிறப்பு வகையிலே, அதாவது யார் என்பதை மேலோட்டமாக அப்படியே சொல்லிட்டு போயிடாமல் இவர்தான் அப்படிங்கிற உறுதியோடு காட்டுவதுதான் இந்த 2வது பாடம். இந்த உறுதியில இந்த இடத்துல யார சொல்றார்? எம்பெருமான் சிவபெருமானே. எம்பெருமான் சிவபெருமானே இங்கே கூற்றை உதைத்தவன். அந்த வகையில திசைக்கு ஒரு தென் திசைக்கு வேந்தனாம் கூற்றுவனை உதைத்தானை நான் கூறுகின்றேனே என்று இந்த 2வது பாடல் அம்பாளினுடைய சிறப்பையும் அம்பாளினுடைய நாதனாகிய எம்பெருமானுடைய சிறப்பையும்
இந்த திருமூலர் அவர் எண்டையும் போற்றி நின்று இங்கே அந்த திருவடிகளை போற்றி நின்று இசைத்து என்னால் இயன்ற வகையிலே கூறுகின்றேன் என்று அங்க ரொம்ப ஒரு தன்மையோடு சொல்லிக்கொண்ட பாடல் இந்த இரண்டாவது பாடல். ஆக இது நூலினுடைய சிறப்பு ஒரு பக்கம், அந்த ஆசிரியரினுடைய தன்னடக்கம் ஒரு பக்கம், எம்பெருமான் எம்பெருமாட்டியினுடைய பெருமைகள் ஒரு பக்கம். இதுதான் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு காட்டுவதாக இந்த இரண்டாவது பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல் வாசிக்கிறது கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம். கடவுள் வாழ்த்து. ஒக்க நின்றானை உலகில் தேவர்கள் நற்கனே சாதனை வாழ்வரும் பக்கம் புக்கு நின்று இனி நான் போற்றி செய்வேனே. விளக்க. உடனாய் நிற்பவன் அழிவற்ற தேவர்கள் ஆடையற்றவன் என பரவும் தலைவன் பக்கத்தில் உள்ள திருமால் முதலிய தேவர்கள் அறிய முடியாத மேலும் இத்தகைய இறைவனை நான் அணுகி நின்று நாள்தோறும் வழிபடுவேன். சந்தோஷம், அருமை. ஒக்க நின்றானே உலப்பிலி தேவர்கள். சில இந்த திருமந்திரம் பொறுத்த வரைக்கும் பாடல்கள்ல பாட பேதம் அப்படிங்கிற வகையில சின்ன சின்னதாக சில வார்த்தைகள் மாறுபட்டு இருக்கலாம். அதனால ஒரு பெரிய பொருள் எல்லாம் ரொம்ப மாறாது. இருந்தாலும் அப்படி ஏதேனும் நீங்க சொல்றதுல பொருள் மாறுபாடு இருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொன்ன இதுல ஒன்னும் பொருள் வேறுபாடு இல்லை. வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் ஒரு சில நூல்கள்ல கொஞ்சம் மாற்றி இருக்கலாம். அதற்கேற்றாற்போல் அதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். ஆக இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்லையும் நூலினுடைய சிறப்பும் இந்த ஆசிரியரினுடைய தன்னியல்பும் இங்க, அதாவது தன்னடக்க தன்மையும் இதுல காட்டப்படுகிறது. அதையும் சொல்லணும். எம்பெருமானுடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரும் அவனை அறிகிறார்கள், வணங்குகிறார்கள், அவனால் பயன் பெறுகிறார்கள், அவனை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், அவனை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். துறந்தோர் துறப்போர் தொகைன்னு சொன்ன மாதிரி துறந்தோர் எல்லாம் எம்பெருமான் கிட்ட முக்தி அடைந்த ஆன்மாக்களும் பல இருக்கின்றன. ஆனாலும் எம்பெருமானுடைய முழுமையை உணர்ந்திருக்கின்றனவா என்றால் அது இல்லை. இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதாகவே இந்த பாடலும் நமக்கு அமைகின்றது. எம்பெருமான் தேவர்களிலே ஒருவனா? நிச்சயமாக இல்லை. ஆனாலும் தேவர்களிலே ஒருவன் போல இருப்பான். அந்த தேவர்களோடு தேவர்களாகவும் இருப்பான், மனிதர்களுள் மனிதனாகவும் இருப்பான். இது அவனுடைய எளிவந்த தன்மை இல்லையா? அந்த எளிவந்த தன்மை காரணமாக அவன் ஒக்க நிற்பான். இல்ல நமக்கு ஏதோ நம்மளும் அவனும் ஒண்ணுங்கிற மாதிரி வேற ஒரு சில நேரங்கள்ல அவன் நிற்பான். ஒக்க நம்ம நினைச்சா கூட பரவாயில்ல, ஒரு பக்கம் ஒரு சில நேரங்கள்ல அவனை கீழே தள்ளி விட்டுட்டு கூட நம்ம நிற்போம். இப்படி நம்மளுடைய எண்ணம் இருக்கும். நம்ம எம்பெருமானுக்கு சமமாக நம்மை நினைக்கின்ற தன்மை அப்படிங்கிறது ஒரு பெருமிதத்தால் வருவது அல்லது அறியாமையினால் வருவது. இது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட எதையாவது ஒண்ணு கேக்குதுன்னு சொன்னா, அப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல சொல்லும். தன்னை தன்னுடைய தந்தையோடு இணையாக ஒக்க நினைத்து கொண்டு அது பேசும். அதுக்கு காரணம் என்ன? அதனுடைய அறியாமை. அதற்காக அதை ஒண்ணும் ஒரு பெரிய தப்பா சொல்லுதுன்னு நினைக்கிறது இல்ல. நானும் நீயும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொன்னுச்சுன்னா அது யாரும் தப்பாக அது ஒரு அறியாமையில் வருகின்ற வார்த்தை. ஆக எம்பெருமானை தனக்கு இணையாக அன்பினால் அங்கே ஒக்க நினைத்தல் அப்படிங்கிறது சில இடங்களிலே இருக்கும். அதுக்கு காரணம் அவன் நம்மளோடு ஒக்க நிற்கின்ற எளிவந்த தன்மைதான். ஏதோ நம்மளோட நம்ம கூட ஒரு ஆளாக அவனும் நின்னதுனால இல்ல நம்ம அவனை நமக்கு சமமாக நினைத்து விட்டோம். ஆனா அவன் எங்க எப்படி இருப்பவன், நம் பொருட்டு இப்படி கூட நின்னாங்கிறதுக்காக அவனுடைய பெருமை குறைந்து விடுமா? இல்ல. ஆனா ஒக்க நின்றான். அந்த ஒக்க நின்றானை
உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நம்பனை. இல்லையா? அந்த குறைவில்லாதவர்கள் தான், உலப்பு இல்லாதவர்கள் தான் தேவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு சில சிறப்புகள் உண்டு. அப்படி குறைவில்லாத தன்மை உடையவர்கள் என்றாலும் இல்லையா, எம்பெருமானை எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன்கான் சாழலோ அப்படின்னு சொன்ன மாதிரி அவனை போற்றி வாழ்த்திக்கிட்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வானவர்களை ஆனாலும் எம்பெருமானை போற்றி நிற்பவர்கள் தான். அந்த உலப்பிலி தேவர்கள் அவனை வணங்குகின்றார்கள். அவர்கள் ஏற்றிடும் நம்பன் இவன். எப்படி ஏற்றுகிறார்கள்? அவன் நக்கன், அவன் எல்லா உலகங்களையும் கடந்து நிற்கின்றவன். அப்ப எல்லா உலகங்களும் என்னது அப்படின்னு சொன்னா, எல்லா உலகங்களும் அவனுக்கு ஆடை. ஆனா அவனோ அந்த ஆடையை கடந்து நிற்பவன். அந்த வகையிலே அவன் நக்கன் என்ற அந்த வகையிலே அவன் இந்த பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்ச விரிவையும் கடந்து இருப்பவன் என்பதை உணர்ந்து அந்த வானவர்கள் எம்பெருமானை ஏற்றி போற்றுகிறார்கள். நக்கன் என்று எழுத்தி போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட நம்பன், நம்பன் அப்படின்னு சொன்னா ரொம்ப விருப்பமுடையவன் அர்த்தம். நம்பி அப்படின்னு சொன்னா நம்பின்னு யார சொல்லுவாங்க? ரொம்ப அன்புடையவனை நம்பின்னு சொல்லுவாங்க. அது போல ரொம்ப அன்புடையவன் எம்பெருமான், அதான் நம்பன். அந்த நம்பனை நாள்தோறும் வணங்குகின்றவர்கள், அவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்க இல்லையா? எம்பெருமானுக்கு சிவலோகத்துல சிவ சமீபத்துல சிவரூபம் கூட பெற்று சாயுச்சி நிலை பெற்றவர்கள் கூட வைக்கலாம். அப்படி எம்பெருமானுக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கின்றவர்கள் அவர்களும் அறியாத பரமனை. பக்கம் நின்றார் அப்படின்னு கொடுத்தாலும் பக்கம் நின்றாரும் அப்படின்னு நம்ம ஒரு உண்மை கொண்டு வந்துக்கணும். ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கூட எம்பெருமானை அவ்வளவு எளிதாக அறிந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா அவன் அவ்வளவு உயர்ந்தவன். பக்குவம் அடைந்து முக்தி பெற்ற ஆன்மாக்கள் எம்பெருமானை அனுபவிக்கின்றன அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு அந்த ஏதோ பெரிய வெள்ளக்கட்டி மலையில ஒரு எறும்பினுடைய வாயில எவ்வளவு அந்த வெள்ளத்தினுடைய தன்மை இருக்குமோ அவ்வளவுதான் அவங்களே அனுபவிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எம்பெருமானுடைய தன்மை எப்படி இருக்குது, அதை அவ்வளவு எளிதாக முழுமையுமாக அறிந்து விட முடியுமா அப்படிங்கிறத. அதைத்தான் இந்த இடத்துல பக்கம் நின்றாரும் அறியாத பரமன். இத திருக்கடிற்றுப்படியார்ல ஒரு பாடல் வரும். அந்த பாடலை அங்க உரையாசிரியர் ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. கடல் அலைத்தே ஆடுதற்கு கைவந்து நின்றும் கடல் அளக்க வாராதற் போல. இப்ப கடல்ல நீந்துறவங்க கைய வச்சு அப்படியே அத அளக்குறது மாதிரி அப்படி போட்டுதான் நீந்துவாங்க. ஆனாலும் அளந்து விட முடியுமா? முடியாது. கடலை அலைத்து ஆடுதற்கு ஆடினாலும் அவர்கள் கடலை அளந்து விட முடியும். உள்ளுக்குள்ள அனுபவிக்கலாமே தவிர அதை அளந்து பார்க்க முடியுமானா முடியாது. அது போல எம்பெருமானை அனுபவிக்கிறார்களே தவிர எம்பெருமானை அளந்து விட முடியாது என்ற அந்த ஒரு கருத்தினை நமக்கு காட்டும். அதெல்லாம் உரையாசிரியர் தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரமனை இப்ப நானா போற்ற போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இங்க அப்படி மேலானவன் எம்பெருமான். அவனுடைய பெருமையை நான் சொல்லணும் அப்படின்னா, அவனுடைய அந்த அருளுக்குள் அடங்கி நின்று எப்படி சொல்றாரு பாருங்க. புக்கு அவன் உள்ள நுழைஞ்சுக்கிட்டாராம். யாரு? திருமூலர். எதுக்குள்ள நுழைஞ்சிருக்கார்? எம்பெருமானுடைய திருவருளுக்குள் நுழைந்து நிற்கிறார். புக்கு நின்று உண்ணி யான் போற்றுகின்றேன். உண்ணுதல் அப்படின்னு சொன்னா அந்த பதி ஞானத்தால் இங்க அனுபவித்தல், அறிந்து நிற்றல். அப்ப புக்கு நிற்கின்ற பொழுது அனுபவிக்கலாம், அங்க உண்ணி நிற்கின்ற பொழுது அந்த கருத்தினை சொல்ல முடியும். புக்கு நின்றால்தான் அனுபவம் தெரியும், உண்ணி நின்றால்தான் இங்கே அந்த அனுபவத்தை அறிவினால் எடுத்து காட்ட முடியும். ஆக இந்த ரெண்டு வகையிலே புக்கும் உண்ணியும் யான் போற்றுகின்றேனே என்று இந்த பாடலிலே அந்த எம்பெருமானுடைய
அருளிலே அடங்கி நின்று அதான் ரொம்ப முக்கியமானது. அருளிலே அடங்கி நின்று அருள் உணர்த்திய வகையிலே நானும் இதனை கொஞ்சம் எனக்கு எனக்கு நீ உணர்த்திய திருவருள் உணர்த்திய அளவிலே நானும் கூறுகின்றேன், போற்றுகின்றேன் என்று இந்த பாடலிலே காட்டினார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் வசிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 4வது பாடல். முதலிடத்தார் நெற்றை அண்டத்து விட்டை புகலிடத்து எங்களை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏற்றி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. ஆஹா, இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னு ரொம்ப அருமையோடு இந்த பாடலை காட்டி இருக்கிறார். அதாவது ஆன்ம போதத்தால் இறைவனை அறிந்து விட முடியாது. அதை இந்த இடத்துல கொஞ்சம் உணர்த்துகிறார். அருள் வழி நின்று செய்வது அன்றி ஆன்ம போதத்தின் வழி நின்று செய்யப்படுவது அன்று. அந்த கருத்தை தான் இங்க சொல்ற. அகலிடத்தார்னு இங்க சொன்னது நம்ம மக்கள், மானுடர்கள் தான். ஆனாலும் எல்லா உயிர்களையும் நம்ம கொள்ளலாம். அந்த அவர்களுக்கெல்லாம் உண்மை பொருளாக இருக்கின்ற இந்த இறைவனை விண்ணுலகத்தவர்களுக்கும் அவன் முதல்வனாக இருக்கின்ற அந்த அண்டத்து வித்தை புகலிடத்து என் மெய்யை போத விட்டானை என்று ஒரு சின்ன குறிப்பிலே வரலாறு, தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற வகையில அவர் கொஞ்சம் அதை காமிக்கிறார். புகலிடம் அப்படின்னா வந்த இடம் இல்லையா, புக்கு இடம். இப்ப எங்க வந்தார் நம்ம திருமூலர்? சுந்தரநாதராக இல்லையா, சுந்தர முனிவராக இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார். அப்படி இந்த மண்ணுலகத்துக்கு வந்த இடத்துல இவருடைய உடம்பினை போகும்படியாக செய்து விட்டான் எம்பெருமான். அதைத்தான் போத விட்டானை, மெய்யை போத விட்டானை. மெய்னா உடம்புன்னு இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த முதல் அடியில உள்ள மெய் அப்படிங்கிறது உண்மை பொருள். எல்லாருக்கும் முதல்வனாக உண்மை மெய்ப்பொருளாக இருப்பவன். அந்த இரண்டாவது அடியில உள்ள மெய்யை அப்படிங்கிறது உடம்பை. இந்த இடத்துக்கு வந்த இடத்துல என்னுடைய உடம்பை அப்படியே அழியும்படியாக போகும்படியாக செய்துவிட்ட அந்த எம்பெருமானை என்று இந்த இடத்துல சொல்றார் இல்லையா. அந்த போகும்படியாக விடுவித்தார் அதுல இருந்து. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை இந்த பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அப்படிங்கிறார். அப்ப எம்பெருமானை அவர் வழிபட்டு நிற்கின்ற பொழுது இங்க அந்த நமக்கு தெரியும், அந்த திருவாவடுதுறையிலே அந்த படர் அரசு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அரச மரத்தின் கீழ் இருந்து அவர் தியானத்துல அமர்ந்தவர். அப்படி தியானத்துல அமர்ந்தவர் பகலும் இரவும் ஒரே மாதிரியாக எம்பெருமானையே தியானித்து கொண்டிருப்பவர். அவருக்கு நம்மள மாதிரி இரவு பகலினுடைய வித்தியாசம் எல்லாம் தெரியாது. அவர் அப்படியே முழுமையுமாக எம்பெருமானோடு ஒற்றித்து நிற்கின்ற அந்த நிலையிலே இரவும் பகலும் அவர் ஒரே மாதிரியாக இறைவனை நினைந்து கொண்டிருக்கின்ற தன்மைதான். அததான் இந்த இடத்துல சொல்றார், பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அப்படின்னு ரொம்ப அருமையோடு சொல்றார். அப்படி அவர் அந்த தியானத்துல இருக்கின்ற அந்த தன்மையினால் இந்த உலகத்தினுடைய தாக்கம் எதுவும் அவருக்கு இல்லை. இந்த உலகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறதான் இகலிடம் அப்படிங்கிறார். இகல்னா ஏதோ ஒரு துன்பத்தை தருகின்ற தாக்கத்தை தருகின்ற இடம் இகலிடம். நமக்கெல்லாம் இந்த உலகம் எவ்வளவு ஒரு தாக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமூலருக்கு இந்த உலகம் எந்த வகையிலும் தாக்கத்தை தரவில்லை. அதற்கு காரணம் அவர் தியானத்துல இருந்தது. அப்ப அந்த தியானத்துல இருக்கின்ற பொழுது அவர் பகலிடத்தும் இரவும் ஒரே மாதிரியான தன்மையிலே எம்பெருமானை உள்ளத்திலே சிந்தித்து போற்றி இசைத்து அவருடைய
பெருமைகளை எல்லாம் அவர் திருவருள் உணர்த்திய வகையிலே உணர்ந்து நின்றவர். அதைத்தான் இங்கே பணிந்து ஏத்தி இங்கே இருள் நீங்கி நின்றேனே. அப்ப எவ்வளவு ஒரு பிரகாசம் பாருங்க அவருடைய உள்ளத்தில். அவர் இந்த திருவாவடுதுறையில அமர்ந்திருந்த நிலையிலே அவரிடத்து எவ்வளவு ஒரு பிரகாசம் இருந்திருக்கிறது. உள்ளத்திலே அவ்வளவு ஒரு ஒளிமயமான தன்மை, சிவம் பிரகாசித்து நிற்கின்றது, அறிவு அப்படியே ஒளிர்விட்டு நிற்கின்றது. அதைத்தான் இங்கே இருள் நீங்கி நின்றேனே, இவ்வுலகத்து தாக்கம் மயக்கம் எதுவும் இன்றி நான் அங்கே இருள் நீங்கி நின்ற அந்த தன்மையிலே பெருமானுடைய பெருமையை எல்லாம் உணர்ந்து நின்றேன் அப்படிங்கிறத சொல்ற. ஆக இப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த வரிசையில இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு தொடர்பு பற்றி சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. வேறு வேறு சில நூல்கள்ல இந்த இடத்துல வேறு பாடல்கள் இருக்கலாம். அப்ப நீங்க இந்த பாடலை முதலே போட்டிருக்கிறதுனால அதுக்கு பக்கம் பார்த்து அகர வரிசையில பார்த்து பாடலை எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. அதை நான் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். ஆக அடுத்ததாக நமக்கு தொடர்ந்து அவர் குரு அருளை போற்றுகின்ற அந்த தன்மை. இப்ப நூலுக்குள்ள என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத நூல் சிறப்பாக காட்டிவிட்டு அடுத்து குரு அருளை போற்றுகின்றார். அதை நம்ம இப்ப அடுத்ததாக சிந்திக்கலாம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 1000 குரு பாரம்பரியம். குற்றமும் மானும் மழுவும் பின்பற்றி தற்பரன் கற்பனை யாகும் சராசரத்து குற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. எங்கள் நந்தி பெருமான் ஆனேறு மான் மழு என்பவற்றை விடாது கொண்டுள்ள சீகண்ட பரமேஸ்வரனது உபதேச பொருளாகிய பொருட்பெற்றியாம் மறைப்பொருளையும் எனக்கு விளக்கி தமது ஞானத்தை தரும் திருவடிகளையும் அடியேனது தலைமேல் சூட்டி அருளினார். ரொம்ப சந்தோஷம். அருள் குரு இல்லையா? அருள் குருவினுடைய வரவு, அதை பற்றி எடுத்து காட்டுவதுதான் இந்த அடுத்து வருகின்ற பாடல்கள். அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னா அது எப்படியாக அது அடுத்தடுத்து அந்த குடி அமைகிறது, அது வருகிறது, அந்த குடி வரவை நமக்கு காட்டுவது. அந்த பாரம்பரியம்ங்கிறது வடமொழி வார்த்தைன்னா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை அப்படிங்கிறத குடி வரவு, அருள் குடி வரவு என்று உரையாசிரியர் ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க. தலைமுறையாக நமக்கு உணர்த்தப்படுகின்ற அந்த குரு வரிசை. இதுல நந்தி பெருமான் நந்தி தான் இவருக்கு உபதேசம் செய்கின்றார். நந்தியினுடைய அருளை பெற்றவன் நான் என்பதை நிறைய பாடல்கள்ல பின் வருகின்ற பாடல்களையும் நமக்கு அவர் சொல்லுகின்றார். நந்தி கிட்ட யார் யாரெல்லாம் நேரடியாக அருள் பெற்றார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு காட்டி இருக்கிறார். இப்ப அடுத்தாப்புலையும் வரும். இதுல அவர் நந்தி இடத்து நம்ம திருமூலர் சுந்தரநாதராக இருந்து அருள் பெற்றார் என்றாலும் இந்த பரம்பரை, இந்த குரு பரம்பரை யாரிடத்திலிருந்து தொடங்குகின்றது என்பதையும் இந்த பாடலிலே நமக்கு வைத்து உணர்த்தி இருக்கிறார். நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிற போது சொல்லுவோம், இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்கி வந்தது அப்படின்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். அந்த கருத்தினை இந்த பாடலிலே நமக்கு திருமூலர் வைத்து காட்டுகின்றார். அப்ப நந்தி பெருமான் எனக்கு இந்த உபதேசத்தை தந்த உபதேசம் பற்றி தான் நான் அதை வைத்துத்தான் இந்த நூலையே தரப்போறேன். அப்படி அந்த நந்தி பெருமான் எனக்கு உபதேசம் தருகிற போது அந்த உபதேசமானது அவர் யாரிடத்திலிருந்து பெற்றதாக அமைகிறது என்றால் அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனிடத்திலிருந்து பெற்றது என்பதை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். பெற்றமும் மானும் மழுவும். பெற்றம் அப்படின்னு சொன்னா விடை,
இல்லையா? அந்த ரிஷபம் பெற்றம் அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொல். காளை, காளை மாடு அப்படிங்கிறதுக்குள்ள தமிழ் சொல் பெற்றம். அந்த பெற்றமும் மானும் மழுவும் இல்லையா, ஒரு கையில மானு ஒரு கையில மழுவும் ஏந்தி இருக்காரு இல்லையா, அது இவற்றை விட்டு பிரியாமல் இருப்பவன் எம்பெருமான் சிவபெருமான். அந்த கோலத்தை சிவரூபத்தை பெற்றவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அந்த சிவரூபத்தை பெற்று அந்த அந்த உருவத்தோடு இருந்து உபதேசித்தவர். அதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார். பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன், அது அதை அவளை விட்டு போகாத வகையிலே இருக்கின்ற தன்மை பெருமை உடையவர் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் உபதேசம் தந்திருக்கிறார். அது தற்பரன் கற்பனை ஆகும். இங்க கற்பனைனா கற்பித்தவை. கற்பனை அப்படின்னா ஏதோ நம்ம நானா நினைத்தது அப்படிங்கிறது இல்ல. கற்பனைனா கற்பித்தவை. அப்ப அவர் கற்பித்தவையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி இல்லையா. சரம் அசரம் அதுதான் சராசரம். சரம் அப்படின்னா அங்கும் இங்குமாக செல்பவை. அசரம்னா ஒரு அசையாமல் ஒரு இடத்திலேயே இருப்பவை. அப்படி சராசரமாக இருப்பது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்ன? அற்றம்னா ரகசியம். இந்த சராசரத்தினுடைய ரகசியத்தையும் எனக்கு சொன்னார் இல்லையா. எனக்கு அதான் மறைப்பொருள். மறைப்பொருள்னால ரகசியனால ஒண்ணுதான். அதனுடைய உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை அப்படியே நேரடியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றது ஒரு முறை. அத கேட்கிறவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்றது ஒரு முறை. அப்ப அந்த கேட்கிறவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொன்னாதான் அது உபதேசம். ஏன் அப்படின்னா அந்த பக்குவம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. அதனால் அவற்றை எல்லாம் அந்த பரிபாஷையில தான் சொல்லுவார்கள். அந்த எப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவது விரித்து சொல்லுவது. அப்ப சுருக்கமாக அவர்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி அந்த சின்ன ஒரு வார்த்தையில புரிய வைக்கிறது. அந்த ஒரு வார்த்தையில இப்ப நம்மளும் கூட ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வீட்டுல உள்ளவங்ககிட்ட ஏதாவது அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியுங்கிறப்ப அந்த ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் புரியாது. அதுக்கு அது கோட் வேர்ட்ஸ் வேற நம்ம சொல்லிக்குவோம். அப்ப அதுக்கு காரணம் என்னது? அதை பற்றிய விவரம் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உரிய தன்மை உடையவர்கள் அந்த வீட்டுல உள்ளவர்கள். அது போல இங்கே இந்த ஆன்மா பக்குவ ஆன்மா இதனை புரிந்து கொள்வதற்கு உரிய தன்மையிலே இருப்பதனால் அவர்களுக்கு அந்த உபதேசத்தை சுருக்கமாக ஒரு பிரணவத்திலே ஒரு வார்த்தையிலே அவர்கள் உணர்த்தி விடுவார்கள். அப்படியாகத்தான் இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்க நந்தியம்பெருமான் இப்பொழுது இங்க நம்ம சுந்தரநாதருக்கு உபதேசித்திருக்கிறார். அப்படி நல்ல ஒரு அடி தொட்டு காட்டுற மாதிரியாக உபதேசித்த அந்த தன்மை அது அற்றமும் நல்கினார். அடியேன் சிரத்தினிலும் அந்த நற்பதத்தை வைத்தார். அதான் இதுல சொல்ற. ஆக குருவருள் அப்படிங்கிறது உபதேசமாகவும் அமையும், நயனம் கண் பார்வையாகவும் அமையும், அங்கே திருவடி தீட்சையாகவும் அமையும். இவையெல்லாம் சிறப்பு. அந்த வகையிலே இங்க தான் பெற்ற அந்த சிறப்புகளை இங்கே முன்வந்து சொல்லுகின்றார் திருமூலர். சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினிலும் அந்த நற்பதத்தை அளித்தான் எங்கள் நந்தியே. தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனிடத்து பெற்ற அந்த உபதேசத்தை எனக்கும் நல்கினான் என்ற வகையிலே அந்த ஞானத்தை நற்பதம் அப்படிங்கிற வகையில அது அவருக்கு ஞான பாதமாக ஞான பாதம் அதனை இவருக்கு உணர்த்திய அந்த தன்மை இங்கே காட்டப்பட்டது. ரொம்ப ஒரு அருமையான பாடலாக இது நமக்கு அமைகின்றது. அடுத்த பாடல்
நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மருமாமே. நந்தி பெருமானது அருளை பெற்ற ஆசிரியன்மார் யாவர் என்று ஆராயும் இடத்து அவரோடு ஒத்த நால்வரும் சிவயோக முனிவரும் தில்லையம்பலத்தை வணங்கிய பதஞ்சலி வியாக்கிரபாதரும் என்ற இவர் என்னோடு கூட எண்மரும் ஆவர் என்பதாகும். திருச்சிற்றம்பலம். ரொம்ப எளிமையான பாடல். பொருள் சொல்றப்பயே நமக்கு ரொம்ப சிறப்பாகவே புரிந்து நிற்கின்றது இல்லையா? நந்தி அருள் பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னா அத இந்த பாடல்ல நமக்கு பட்டியலிட்டு காட்டிவிட்டார். நந்தியினுடைய நேரடி மாணாக்கர்கள் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல இங்க சொல்லுகிறார். இப்ப அந்த ஆசிரியர்மார்களை இங்க என்ன வார்த்தையில வைத்து சொல்லுகிறார்னா நாதர். நாதர் நாதர் அப்படிங்கிற அந்த வார்த்தை குரு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த பொருளை தந்து நிற்கிறது. இன்னும் அடுத்து வருகின்ற பாடல்கள்லயும் நாதர் அப்படின்னா அது குரு அப்படிங்கிற பொருளை தரும், ஆசிரியர் அப்படிங்கிற பொருளை தரும். அதான் நாதர். நம்ம எம்பெருமானுக்கும் நாதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவன் குருவாக இருந்தான், அந்த வகையிலே அவனும் நாதன். இப்ப அடுத்து யார் யாரு இந்த மாதிரி உபதேசம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நாதர் என்பதை இந்த இடத்துல காமிக்கிறார். நந்தியினுடைய அருளை பெற்ற நாதர்கள் யார் யாரெல்லாம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால், நாடிடின் அப்படின்னா அது கொஞ்சம் அவர்களை சிந்தித்து பார்க்கின்ற தன்மை. அப்படி பார்க்கிற போது இங்க அவர் யாரெல்லாம் காமிக்கிறார்னா நந்திகள் நால்வர். நந்திகள் நால்வர். அது யார் நந்திகள் நால்வர் அப்படின்னா, நந்தினா சிவபெருமானுக்கும் நந்தின்னு ஒரு பேர் உண்டு. அந்த சிவபெருமானுக்கு ஒப்ப அவ்வளவு ஒரு சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னா அது யாருன்னா, நமக்கு தட்சிணாமூர்த்தி முன்னாடி ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேர் தான் அவர்கள் எம்பெருமானுக்கு இணையான அந்த பெருமையை பெற்றவர்கள். அந்த பெருமை பெற்ற அந்த 4வரை இவர் நந்தி அப்படிங்கிற பெயர்லயே நமக்கு குறிப்பிடுகின்றார். சனகர், சனந்தரர், சனாதரர், சனத்குமாரர், இந்த 4 பேரும். அந்த 4 பேருமே நந்தி அப்படிங்கிற பெயரோடு நமக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறார்கள். நந்திகள் நால்வர். இவர்களோட இந்த 4 பேரும் எம்பெருமானுடைய மௌன உபதேசத்தை பெற்றவர்கள் என்றாலும் நந்திக்கு வாய்மொழியாக இவர் உபதேசித்து அதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் நந்தி கிட்ட போய் கேளுங்கன்னு வாய்மொழியாக கேளுங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கார். எம்பெருமான் மௌன உபதேசம் செய்ததோடு இவர்களை வாய்மொழியாக நந்தியினிடத்து உபதேசம் பெறும்படியாக அனுப்பி வைத்தார். அவர்களிலே சனத்குமாரர் தான் இந்த குரு பரம்பரை விரிந்து வருவதற்கு முதன்மை மாணாக்கராக அமைந்தவர். சரி, ஆக இப்ப இந்த 4 அந்த 4 பேர் இவர்களோடு இன்னும் 4 பேர் அவர்களை இங்க நமக்கு திருமூலர் காட்டுகிறார். ஆக எண்மராமே அப்படின்றப்ப 8 பேரு. அந்த 8 பேர் யார் யாருன்னா 4 பேரு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து சிவயோக மாமுனி அப்படின்னு ஒருத்தர சொல்ற. சிவயோக மாமுனி அப்படிங்கிறவர் ஒரு குரு, அவர் ஒரு நாதர். அதோடு தில்லையிலே எம்பெருமான் ஆடுகின்ற பொழுது அந்த ஆடலை எப்போதும் கண்டு நிற்கின்ற பதஞ்சலி வியாக்கிரபாதர் இல்லையா, பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. அந்த 2 பேரும் நிற்பாங்க. இந்த பதஞ்சலி அப்படிங்கிற ஆதிசேஷனே பதஞ்சலியாக இருந்து இங்க தில்லையிலே இறைவனுடைய நடனத்தை காண வந்தது அப்படிங்கிறதும், வியாக்கிரபாதர் அப்படிங்கிறது அவர் ஒரு முனிவர், உபமன்யு முனிவருடைய தந்தையாக இருந்தவர். அந்த புலிக்கால் முனி. அதனாலதான் பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிற பெயர் கூட அங்க. சரி, ஆக இப்படியாக பதஞ்சலி, புலிக்கால் முனி, நம்ம சிவயோக மாமுனி, இப்ப சொல்லப்பட்ட இந்த சனகர், சனந்தர, சனாதர, சனத்குமாரங்கிற இந்த 4 பேர், ஆக 7 பேர் ஆச்சு. இவர்களோடு
நம்ம சுந்தரநாதராகிய திருமூலரையும் சேர்த்து எண்மருமாமே என்று இந்த பாடல்ல நமக்கு 8 பேர் யார் யாருங்கிறத திருமூலர் ரொம்ப அழகாகவே வைத்து காட்டிவிட்டார். ஆக இந்த 8 பேருமே நந்தியினிடத்து நேரடியாக பயின்ற மாணவர்களாக திருமூலர் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்த பாடல் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாவத் என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. நந்தி பெருமானது அருளால் நான் ஆசிரியன் என பெயர் பெற்றேன். பின்பு மூலன் உடலை பற்றி போதாக கொண்டேன். நாட்டில் இறைவனது பெறாத ஒரு பொருள் என்ன செய்யும்? ஒன்றையும் செய்யாது. அதனால் அவரது அருள் வழியை உலகிற்கு உணர்த்த நாம் மூலனது உடலுக்குள் சிவானந்த நிட்டை கூடியிருந்தேன் என்று பாரு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை. அதாவது நந்தி அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய உபதேசத்தை பெற்று வாய்மொழியாக பெற்று நமக்கு இன்று வரை வாய்மொழியாக இந்த கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை கிடைத்திருக்கிறதுனா அது நந்தியோட அருளாலதான். அத நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறார். அப்ப முதல்ல நந்தி அருளாலதான் திருமூலர் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு பேரு பெற்றார் இல்லையா? அத சொல்றார். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன் அப்படிங்கிற. அப்ப திருமூலரும் ஒரு குருவாக இருந்து இத்தனை உபதேசத்தை தந்திருக்கிறார்னா அந்த அவ்வாறு தரக்கூடிய அந்த நிலையை நான் நந்தியினுடைய அருளினால் பெற்றேன். இத சொல்லிட்டாரா? அடுத்து நந்தி அருளாலே மூலனை நாடினேன். அந்த நந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, நீ தில்லைக்கு சென்று வழிபாடு செய்து வா, நீ மண்ணுக்கு சென்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி இங்க தில்லையிலே இந்த மண் உலகத்துக்கு வந்துட்டாலே தில்லையிலே நடராஜ பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறார். அவ்வாறாக இவர் தில்லைக்கு சென்று அங்க வழிபாடு ஆற்றி விட்டு அதற்கு பிறகு அகத்தியரை பார்ப்பதற்கு செல்லுகிற போதுதான் இங்க இந்த இத்தனை விஷயமும் நடக்குதுங்கிறத நம்ம திருமூலரினுடைய வரலாற்றிலே பார்த்தோம். அப்ப நந்தி அருளாலே அவர் சொன்ன வழியில நான் நின்ற போது, நான் தில்லைக்கு சென்று விட்டு நான் இங்க சாத்தனூருக்கு வருகின்ற பொழுது மூலனை நாடினேன். ஆக இந்த திருமூலர் அப்படிங்கிற இந்த உடம்பு அவருக்கு நந்தியினுடைய அருளினாலே இங்க எனக்கு கிடைத்தது. அந்த உடம்பை பற்றுக்கோடாக கொண்டுதான் இப்பொழுது நான் இத்தனை பாடல்களையும் இங்கே கூறிக்கொண்டே இருக்கின்றேன். சுந்தரநாதர் அப்படிங்கிற அந்த உடம்போட இருந்து நமக்கு சொல்லல, இந்த மானுட உருவில இருந்து சொல்றார். சுந்தரநாதராக இருந்தா அது ரிஷி உடம்பு, அது தேவலோக உடம்பு. அந்த உடம்புல இருந்து நமக்கு சொல்லல, நமக்கு ஒரு மானுட உருவில இருந்து இந்த உபதேசங்கள் அத்தனையையும் இந்த தமிழிலே நமக்கு இங்க காட்டியிருக்கிறார். அத சொல்லிட்டு அடுத்ததாக நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில், இந்த மண்ணுல நந்தியினோட அருள் நேரடியாக என்ன செய்யும், எதை உணர்த்தும்? அப்படியே உணர்த்தினாலும் இங்க உள்ளவங்களுக்கு புரியுமா? நந்தியினுடைய உபதேசம் வாய்மொழி உபதேசம் அளவிற்கு நமக்கு பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் இல்லாத நிலையிலே அது உபதேசித்தாலும் இங்க பயன் கிடைக்காது. அதனால் எந்த ஒரு சீர்மையும் இருக்காது. அதத்தான் இந்த இடத்துல நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில், அவ அருள் நிறைய இருக்குது. அது இந்த நாட்டுல இங்க என்ன நடக்க போகுது, அதனால் என்ன செய்ய முடியும் என்பதாக காட்டி நந்தி வழி காட்ட நான் இருந்தேனே. இந்த நந்தி வழி அப்படிங்கிறது நந்தி காட்டிய வழி. நந்தி காட்டிய வழியை நான் காட்டுவதற்காக இங்கே இருந்தேனே.
இந்த இடத்த நம்ம எப்படி படிக்கணும்னு புரியுதா? நந்தி காட்டிய வழியை நான் காட்டுவதற்காக இங்க இப்படி இருக்க வைத்தார் அப்படிங்கிறத, அவருடைய வழியை இந்த உலகத்திற்கு நான் உணர்த்துவதற்காக நான் இப்ப இந்த திருவாவடுதுறையில இந்த இடத்துல இந்த மூலனுடைய உடம்போடு இருந்தேனே என்று அதை காட்டுகிறார். அப்ப நந்தி வழிகாட்டனா, நந்தி வழிகாட்ட இல்ல, நந்தி வழியை காட்ட, நந்தி காட்டிய வழியை காட்டுவதற்காக நான் இங்கே இருக்கின்றேனே அப்படின்னு இந்த இடத்துல அழகாக உணர்த்துகின்றார். அடுத்த பாடல தீபமா. 8வது பாடல். அனுஷாச்சி, திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் கந்துருக்கு காலாங்கி கஞ்சமலையனோ இந்த எழுவதும் என் வழி ஆமே. எனது நூலாகிய திருமந்திரத்தை பெற்று வழிவழியாக உணர்த்த இருப்பவர் மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் பரிபோன்ற உருவத்துடன் யோகத்தில் இருக்கும் பாலாக்கினி கஞ்சமலையன் என்னும் எழுவதுமாவர். இவரே என் வழியினர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆக இந்த 8வது பாடலிலே திருமூலர் தன்னோடு இருந்து தன்னிடத்து பயின்ற, அவர் சுந்தரநாதராக இருக்கின்ற போது அவரிடத்து பயின்ற மாணவர்களை இங்கே காட்டியிருக்கிறார். அவர்களும் பலவாறு இந்த மண்ணிலே ஒரு வழியை ஏற்படுத்தியவர்கள் தான். அவர்களுக்கும் அந்த ஒரு பரம்பரை அவர்களும் அங்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை நமக்கு கொஞ்சம் குறிப்பிலே காட்டுகின்றார். ஆக இந்த மண்ணில எம்பெருமானுடைய நெறியானது ஒரே வழியில மட்டும்தான் வந்ததுன்னு இல்ல, பல நிலைகளிலே இங்கே அது விரிந்து வந்திருக்கிறது. இந்த காஞ்சி புராணத்துல ஒரு இடத்துல சொல்லுகிற போது, ஒரு நதியானது மேல இருந்து அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருக்கு, பல கிளைகள் இல்லையா, பல கிளைகள்லாம் சேர்ந்து கிளை நதியெல்லாம் சேர்ந்து ஒரு நதி அப்படியே ஓடி வந்ததுன்னா, அதுக்கப்புறம் பல பிரிவுகளோடுதான் அந்த டெல்டா அந்த கடல்ல போய் சேருகிற போது பலவாறு பிரிந்து நின்று அங்க போய் சேரும். அப்படி சேருகிற போது அது பலருக்கு பல வழியிலே அந்த நீரினுடைய பலனை தந்து செல்லும். இதை ஒரு காட்டியிருப்பார். அதுபோல இந்த அருளாளர்கள் எல்லாம் வந்தது ஒரு வழி ஒரே நீர்தான் என்றாலும் அது பலவாறு பிரிந்து பலருக்கும் பயன்படும்படியாக செய்கின்ற அந்த ஒரு முறையை இந்த பரம்பரையானது நமக்கு காட்டுகிறது. அந்த வகையிலே இங்க நம்ம திருமூலரினுடைய வழி, அவர் நந்தியினுடைய வழியை காட்டினார். இவருடைய இந்த உபதேசத்தை பெற்று இல்லை, இவரோடு சேர்ந்து இருந்து உபதேசம் பெற்றவர்கள்னு ஒரு 7 பேரை சொன்னார் இல்லையா. நந்திகள் 4, சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இப்படி சொன்னார். ஆனா இப்ப அடுத்ததாக இவரிடத்து மாணாக்கராக இருந்தவர்களை இங்கே பட்டியலிட்டு நமக்கு காட்டுகின்றார். இவர்களிலும் நிறைய ஒரு பிரிவு, அந்த ஒவ்வொருத்தர் வழியாகவும் இந்த மண்ணிலே இந்த பரம்பரையானது விரிந்து இருக்கின்றது என்பதும் ஒரு குறிப்பாக காட்டப்படுகிறது. அப்ப அப்படி வந்தவங்க யார் யாரு? மந்திரம் பெற்ற வழிமுறை, நான் இந்த மந்திரத்தை பெற்றதோடு அதனை அந்த வழிமுறையை இவர்களுக்கெல்லாம் தந்தேன் அப்படிங்கிற வகையில மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், கந்து ஊரு காலாங்கி, கஞ்சமலையன், இப்படி இவர்களுக்கெல்லாம் தந்தேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த 7 பேருக்கும் இவர் உபதேசித்து வழிகாட்டிட்டார். அப்படி வழிகாட்டிய வகையில அவங்கள்லாம் என்னுடைய வழியில வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, என் வழியாமே, எழுவரும் என் வழியாமே அப்படின்னு ஒரு வார்த்தையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லிட்டார். இப்ப இந்த இடத்துல என்னன்னா,
இவர்கள் வழி மரபு அப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத பின்னாடி நிறைய இடங்கள்ல இவர்களை எல்லாம் பேர் அப்பப்ப அந்தந்த இடத்துல இந்திரனே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். கூப்பிட்டு சொல்லுவார், மாலாங்கனே, பிரம்மனே, உருத்திரனே அப்படியெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார். அந்த வகையில இவர்கள் எல்லாம் மாணவர்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. அதோடு இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க சொல்லப்பட்ட இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன் இவங்கள்லாம் இந்த தேவர்களிலே ஒருவராக இருக்கிற இந்திரனோ சோமனோ பிரம்மனோ அல்ல. அந்த பெயரை உடையவர்கள். உங்க பேர் தான் அது. அந்த தேவர்களே இவர்கிட்ட மாணவர்களாக இருந்தார்கள்னு நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு அந்த பேர் இருந்திருக்கு, பேர் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதா. ஆக இப்படி அமைந்த இவர்களுடைய பரம்பரை இந்த மண்ணில இருந்தது என்பதை தாயுமானவரினுடைய மரபானது இந்த திருமூலருடைய மரபுதான் அப்படிங்கிறத தாயுமானவர் ஒரு இடத்துல சொல்லுகிற போது, மௌன குருவை பத்தி சொல்லுகிற போது, மூலன் மரபில் வரும் மௌன குருவே அப்படின்னு காட்டியிருப்பார். அந்த வகையில வைத்து பார்க்கிற போது இந்த மௌனகுரு தாய்மானவருக்கு குருவாக இருந்த மௌனகுரு மூலனுடைய மரபுல, மூலனுடைய மாணவர்கள் வழியாக அந்த மரபுல வந்த ஒருவர் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். கந்தூர் காலாங்கி அப்படிங்கிறது அவருடைய உருவத்தை நமக்கு இங்க காட்டுகின்ற வகையிலே அமைக்கப்பட்ட அவருக்கு உள்ள ஒரு அடைமொழியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உருவம் ஒரு தறி போல, ஒரு கந்து போல இருப்பது அப்படிங்கிறதுனால கந்தூரு காலாங்கி. கஞ்சமலையன் இதெல்லாம் பேரு தான். இப்படியாக 7 பேர் நம்ம மூலனுடைய திருமூலரினுடைய மரபிலே வந்தவர்கள். அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம். நால்வரும் 4 திசைக்கொன்றும் நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே. திருச்சிற்றம்பலம். நந்தி பெருமானுக்கு மாணாக்கராகிய எம் அருள் நந்திகள் எனப்படும் நால்வரும் எல்லா உயிர்களுக்கும் விரும்பிய ஆசிரியர்களாய் அறம் முதலாக 4 வகைப்பட்டு பற்பல வகையாக விரிந்து உறுதிப்பொருள் அனைத்தையும் உணர்ந்து நான் பெற்ற பேற்றினை உலகம் பெறுவதாக எண்ணும் பேரருள் உடையராய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நால்வரும் 4 திசைக்கு ஒன்றும் நாதர்கள். அது நால்வர். இங்க சொல்லப்பட்ட இந்த நால்வர் அப்படிங்கிறவங்க எம்பெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரிடத்து நேரடியாக அருள் பெற்ற அந்த நந்திகள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நால்வர் தான் இல்லையா. நந்தி பெருமானுக்கு மாணாக்கராகிய எண்மருள் அப்படிங்கிறப்போ அங்க சொல்லப்பட்ட இந்த நந்திகள் நால்வர் வியாக்கரபாதர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, நம்ம திருமூலர். அப்பயே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அந்த 6வது பாடல்ல தானே, ஆமா 6வது பாடல்ல பார்த்தோம்ல. அந்த 8 பேர். அந்த 8 பேர்ல நந்திகள் அப்படின்னு சொல்லப்பட்ட 4 பேரும் எல்லா உலகங்களுக்கும் ஆசிரியராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப பெரும் பேறு பெற்றவர்கள். அந்த அவர்கள் பெற்ற உபதேசத்தின் வழி எல்லா உலகங்களுக்கும் ஆசிரியர்களாக அவர்கள் இருக்கின்ற அந்த 4 திசைக்கு ஒன்றும் நாதர்கள். நாதர்கள்னா ஆசிரியர்கள், ஏற்கனவே பார்த்தோம். அப்ப 4 திசைக்கும் அவங்க ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக அவர்கள் இருந்து அருள் செய்பவர்கள். அடுத்து அறமுதலாக 4 வகைப்பட்டு பற்பல வகையாக விரிந்த உறுதி பொருள் அனைத்தையும் உணர்ந்து இருக்கிறவர்கள் இல்லையா. நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு அப்படிங்கிறதுனா, 4வித பொருள்னா எல்லா பொருள்களையும் எப்படி கை கொண்டு இருக்கிறார்கள்? அறம்பொருள், இன்பம், வீடுங்கிற இந்த 4 வகையிலே அவற்றை கை கொண்டு நின்று நால்வரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு திருமூலர் பின்னாடி சொல்றாரு இல்லையா. அது போல இவர்கள் இருந்தார்களாம். நான் பெற்றதெல்லாம் பெருக, அத அப்படியே ஒரு கொட்டேஷன்ல போட்டுக்கணும். 4 பேரும் அப்படியேதான் அந்த வகையில தான் இங்க நமக்கு எல்லாருக்கும் உபதேசித்திருக்கிறார்கள். நான் பெற்றதெல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதரானார்களே. அந்த 4 பேரும்
சிவகணங்களுக்குள்ள இருந்து நாங்க பெற்ற இந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு அவர்கள் அந்த கருத்தினை முன்வைத்து அந்த 4 பேரும் சிவகணங்களோடு இருந்து இங்க ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் எப்பொழுதும் உணர்த்தி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பேராசிரியராக இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பவர்கள். அவர்கள் மௌன உபதேசம் பெற்ற வகையிலும் இந்த மௌன உபதேசத்தை எல்லா உலகங்களுக்கும் இந்த 4 உறுதி பொருள்களை முன்வைத்து இந்த உபதேசத்தை அருளிக்கொண்டு இருப்பவர்கள், சிவகணங்களிலே இருந்து அருளிக்கொண்டிருப்பவர்கள் என்பதை இந்த பாடலின் வழி நமக்கு திருமூலர் உணர்த்தி இருக்கிறார். ஆக எல்லாருமே இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் கிடையாது. ஆனாலும் இந்த 4 பேர்ல சனத்குமாரர் அவர்தான் அந்த ஆச்சாரிய அவர் முதன்மை பெற்று, அதுக்கப்புறம் சத்தியஞான தர்ஷினி, அப்புறம் பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிற வகையில பரஞ்சோதி முனிவரும் இங்க மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணுவதற்காக மட்டும்தான் வந்தார். நேரம் எங்க மெய்கண்டார் தவிர வேற யாருக்கும் அவர் உபதேசம் பண்ணல. மெய்கண்டாருக்கும் அந்த பக்குவ ஆன்மாவுக்கு உபதேசித்து சென்றார். ஆக அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் அங்கிருந்து நமக்கு அருளி கொண்டு இருப்பவர்கள். அடுத்த பாடல் பார்க்கலாமா? சிற்றம்பலம். வணக்கம். ஒளிந்தது மூவர்க்கும் 4வர்க்கும் ஈசன் ஒளிந்த பெருமை, இறப்பும் பிறப்பும் செழுந்துடர் 3 ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிறானே. சிற்றம்பலம். தெளிவுரை. பிறப்பு இறப்புகள் இல்லாத பெருமையை உடைய முக்கட்கடவுள் தனது எல்லையில்லாத பெருமையை பிறருக்கு காட்ட மாட்டானாயினும் அதனை அவன் ஆசான் மூர்த்தி வாயிலாக காட்டியது மேற்குறித்த 4வரோடு சிவயோக மாமுனி முதலிய 3வருக்குமேவாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆக மொழிந்தது 3வர்க்கும் 4வர்க்கும் அப்படின்னு சொன்னாலும் இங்க தனக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். இவருக்கும் தானே, இந்த 3 பேருக்கு 4 பேருக்கு மட்டும்தானா? இவருக்கும் தான். அந்த 3வர்னு சொல்லப்பட்டது யாரு அப்படின்னா சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் அவர்களோடு தனக்கும், அதோட இந்த 4 பேருக்கு ஈசன் இறப்பும் பிறப்பும் இல்லாத ஒளிந்த அந்த பெருமை உடையவன் இல்லையா எம்பெருமான். இறப்பும் பிறப்பும் ஒளிந்த பெருமை உடையவன். அந்த பெருமையுடைய தன்மையை அவன் நேர யாருக்காவது உணர்த்தினானா? இல்ல. அவற்றை எல்லாம் எம்பெருமானுடைய இது முதலாக அமைந்த அத்தனை பெருமைகளையும் ஆச்சாரியமூர்த்தி மூலமாகத்தான் உணர்த்தி இருக்கிறான். இதுதான் இந்த பாடல்ல நமக்கு சொல்ற. எல்லையில்லாத பெருமை உடையவன் தான் எம்பெருமான். அதுல முக்கியமான பெருமை இறப்பு பிறப்பு இல்லாதவன் அப்படிங்கிற பெரும் பெருமை. இப்படி அது முதலாக அமைந்த அத்தனை பெருமைகளையும் எம்பெருமான் நேரடியாக யாருக்கும் சொல்லல. பெருமையை அவன் காட்டகில்லானே, தானே சொல்ல மாட்டான், சொல்லல. அதனை உணர்ந்து அந்த முனிவர்கள் அப்புறம் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆகா, எப்படிப்பட்டவன் இந்த எம்பெருமான் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து எடுத்து காட்டுகிறார்களே தவிர எம்பெருமானே நான் எவ்வளவு பெருமை உடையவன் பார்த்தையா அப்படின்னு எங்கேயாவது சொன்னானா? கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சித்தாந்தத்தினுடைய தன்மையே அதுதான் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். ஆசான் மூர்த்தி வாயிலாக காட்டியதுதான் இந்த வழி வழியாக வந்த பரம்பரையும் இந்த நூலுக்குள் சொல்லப்படுகின்ற கருத்துகளும். அது மேல சொன்ன 4 பேருக்கும் சிவயோக மாமுனி, வியாக்கிரபாதர், பதஞ்சலி இந்த 3வருக்கும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கும் அந்த பேரு கிடைத்தது, எனக்கும் தான் எம்பெருமான் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக ஒரு பணிவோடு நேரா சொல்லாமல் இதிலே வைத்து காட்டியிருக்கிறார். இதுதான் அது எம்பெருமானுடைய சிறப்பு. அந்த எம்பெருமானுடைய சிறப்பை அவர்களினுடைய மாணவர்கள், அவரிடத்து உபதேசம் பெற்றவர்கள் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்ற இந்த தன்மை. இதனை இந்த 10வது பாடலிலே எம்பெருமானுடைய பெருமையை
இப்ப அந்த இறப்பு பிறப்பு ஒளிந்த அந்த பெருமையை இன்றளவும் நாம் அறிந்து கொண்டிருப்பது இந்த திருமூலரினுடைய திருமந்திரத்தின் வழியாகவும் மற்ற அருளாளர்கள் தந்த அவற்றின் வழியாகவும்னா அவை அத்தனையுமே இந்த நால்வரும் இந்த மூவரும் திருமூலரும் ஆகிய இவர்கள் வழி வழியாக எடுத்து சொன்ன வகையிலே வந்தவைதான் அப்படிங்கிறத நமக்கு இதிலே உணர்த்தி விட்டார். ஆக இந்த அளவுல இன்னைக்கு ஒரு 10 பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு அமைந்தது. நேரம் கொஞ்சம் கூட தான் ஆயிடுச்சு. ஆனாலும் போக போக நமக்கு கொஞ்சம் விரைவு கிடைக்கலாம். அதனால இதே அளவிலேயே இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம், சிந்திப்போம். சொன்னது போல ஏதேனும் வினாக்கள் கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம். ஒரு 10 நிமிடம், ஒரு 10 நிமிடங்கள் இன்னைக்கு அதுக்கு நேரம் இருக்கலாம். ஏதாவது கேட்கணுமா யாருக்கும்? இப்ப இன்னைக்கு பார்த்த இந்த 10 பாட்டுக்குள்ள ஏதாவது நடுவுல உங்களுக்கு கேட்கணும்னு தோணி ஆனால் இடையில கேட்கறதுக்கு யோசிச்சுட்டு கேட்காம இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா இப்ப கேட்கலாம். பாட்டு வித்தியாசமா இருக்குமா? அந்த புக்ல பாட்டு வித்தியாசமா இருக்குமா? பாடல் நான் அது முதலையும் சொன்னேன். பாடல் ஒரு சில பாடல்கள் மாறி இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு அந்த இதுல போட்டு விட்டுறாங்க இல்லையா, 2 பேருக்கு போட்டு விட்டுருக்காங்கல்ல, அந்த பாடல் என்னதுன்னு ஒரு தடவை பார்த்து வச்சிருங்க. அப்ப உங்க புக்குல வரிசையில இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னா புக்குல எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோ. சரிம்மா. சரிம்மா. ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்திலயும் ஒவ்வொரு வரிசை இருக்கும். ஆனால் ஏதாவது ஒண்ணுதானே நம்ம பின்பற்றணும். அந்த வகையில இருக்கும். வேற கையில பேனா பென்சில் இதெல்லாம் வச்சுக்கோங்க, நோட்டு வச்சுக்கோங்க. புத்தகத்திலேயே ரொம்ப குறிக்க முடியாது. அது நோட்ல எழுதுறதா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. பின்னாள்ல உங்களுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒரு சிலவற்றை புத்தகத்திலேயே அங்கேயே குறிச்சு வைக்கிறதுனாலும் குறிச்சு வச்சுக்கலாம். சில கொஞ்சம் மட்டும், ஒரு சிலது மட்டும் குறிங்க, எல்லாத்தையும் புத்தகத்துல குறிக்க வேண்டாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். இந்த திருமந்திரம், எனது நூலாகிய திருமந்திரத்தை பற்றி வழி வழியாக வந்தவர்கள் சொன்னீங்க இல்லையா, மாலாங்கன், பிரமன், உருத்திரன், அவங்க எல்லாம் இதே மாதிரி திருமூலர் மாதிரியே வேற நூல்கள்லாம் எழுதி நமக்கு உணர்த்திருக்காங்களா? அவங்க எல்லாம் நமக்கு நேரடியாக தெரிய வரல, இருக்கலாம். இன்னும் வேற ஏதாவது நூல்களை எடுத்து நம்ம பாக்குறப்போ இது அவர்கள் வழி வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூலன் வழியில வந்தவர் வழியாக தான் மௌன குரு வந்திருக்கிறாருன்னு தாய்மானவர் சொல்றார். அப்ப இவங்கள்ல யாராவது ஒருத்தர் வழியில வந்தவர் கூட இருக்கலாம் மௌன குரு. சரிங்க. அப்ப நமக்கு நேரடியாக சரியாக தெரியல. இன்னும் வேற நிறைய நூல்களை எடுத்து பாக்குறப்ப தெரிய வரலாம். சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி. சரி. ஆமா, வணக்கம்மா. வணக்கம். சனகாதி முனிவர்கள் எம்பெருமானிடமும் தட்சிணாமூர்த்தி பெருமானிடமும் உபதேசம் பெற்றிருக்காங்க, திருநந்தியம் பெருமானிடமும் உபதேசம் பெற்றிருக்காங்க. அப்ப முதல்ல நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்று அப்புறமா தட்சிணாமூர்த்தி அப்படி முதல்ல எம்பெருமானிடத்து உபதேசம் பெற்று மௌன உபதேசம், அதன் பின்பு எம்பெருமானுடைய ஆணையின் வண்ணம் நந்தியம்பெருமானிடத்தும் போய் வாய்மொழியாக கேட்க வச்சார். இப்போ எம்பெருமான் மௌனோபதேசம் பண்ணிட்டார் 4 பேருக்கும். ஆனாலும் அவர்களை இந்த மௌனோபதேசமும் வேணும். ஏன்னா அவர்கள் அவங்களாம் உள்ளர்ந்த உணர்த்தினாலே உணரக்கூடிய தன்மை உடையவர்கள்ன்றதுனால அவர்களுக்கு அந்த மௌனோபதேசம் அமைந்து விட்டது. என்றாலும் அவர்கள் அடுத்து மத்தவங்களுக்கு சொல்லணும்னா வாய்மொழி உபதேசம் வேணும். அந்த வகையிலே அவர்களை நந்தியம்பெருமானிடத்து போய் கேட்கும்படியாக செய்கிறார். அப்படி கேட்கிற வகையில தான் சத்தியஞான சனத்குமாரர் முதன்மை மாணாக்கராகிறார். வேற கேள்வி?
பரவாயில்ல. இப்ப ஒன்னும் நிறைய பாடத்துக்குள்ள போகல. என்ன அடுத்து வருகிற போது வினாக்கள் வரலாம். இப்ப பரம்பரை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். கேளுங்கம்மா. சரியா பக்தவச்சல சாமி பாட்டு கொஞ்சம் மாறி. ஆமாமா, ஆமா, பாட்டு கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்காக தான் நான் போட்டு விட சொன்னதே. ரெண்டு பாடல்கள் யாருக்குன்னு போட்டு விடுறாங்க இல்லையா, அத பார்த்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. குறிச்சு ஒரு பேப்பர் ஏதாவது ஒண்ணு வச்சு அந்த பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா, சரி. இப்ப புஷ்பாமா தான் கேட்டாங்க, அவங்க கிட்டயும் அதைத்தான் சொன்னேன். ஏதோ 1-2 பாட்டு மாறிதான் இருக்கும். அது அப்ப அதுக்கு நீங்க எந்த பக்கத்துல இருக்கோ அந்த பக்கத்துல நீங்க முதவே எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு பேப்பர் ஏதாவது ஒண்ணு வச்சு ஒரு அடையாளம் வச்சு வச்சுக்கோங்க. சரிம்மா, சரி. வேற ஏதாவது கேட்கணுமாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். பாயிரத்துல இந்த புக்ல 66 பாட்டு கொடுத்துருக்காங்கம்மா. நீங்க 4 பாட்டுக்கு மட்டும்தான் விளக்கம் சொல்லிருக்கீங்க, அப்படித்தானங்கம்மா? அதாவது ஒரு கருத்து இருக்குது. அதாவது முதல் 4 பாடல்கள் பாயிரம், 4 பாடல்கள் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது. இங்க பாயிரம் அப்படிங்கறத எத்தனை பாடல்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா 39 பாடல்களுக்கு பாயிரம் கொடுக்கிறார். 39 பாடல்களுக்கு பாயிரம். அப்ப அந்த ஒரு புத்தகத்துல கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த புத்தகத்துல 39 பாடல்களுக்கு பாயிரம். அப்ப சிவபரத்துவம் ஆரம்பிக்குது. அந்த எல்லா ஆனாலும் கூட பாயிர கருத்தா அப்படிங்கறதையும் கொஞ்சம் ஒரு உரையாசிரியர்கள் சொல்லுகிற பொழுது எல்லாமே பாயிர கருத்துன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத அதையும் முன் வைக்கிறாங்க. குரு பாரம்பரியத்தை தானே சொல்ற. குரு பாரம்பரியத்தை சொல்லிட்டு இருக்கிறது அது பாயிரம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா. இருந்தாலும் முன்னுரை அப்படிங்கிற வகையில நாம இதனை கொள்ளலாம். இன்னும் நூலுக்குள்ள இன்னும் நூல் கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் யாரு, என் கூட படிச்சவங்க யாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நூல்களை இன்னும் ஆகமங்கள்னா என்ன ஏது அப்படிங்கிற அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம்தான் அவர் சிவபரத்துவம்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு அதான் எனக்கு ஒரு வேத சிறப்பு ஆகம சிறப்பு அப்படி கொடுத்துட்டு அப்புறம் தான் குரு பாரம்பரியம் வர்றாங்கம்மா. அப்படி வருது. ஒரு நூல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு தொகுக்கிறது தானே. புத்தகத்துல தொகுக்கிறது அப்படின்னு வர்றப்போ முதல்ல குரு பாரம்பரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நூலை தொகுத்தல் அப்படிங்கிறது ஒரு முறை. இதுல ஒரு சில இதுல முதல்ல அந்த கருத்துக்களை எல்லாம் வரிசைப்படி சொல்லிட்டு நடுவுலயே குரு பாரம்பரியத்தை சொல்றதுன்னு வச்சிருக்கலாம். அப்படிதான் வச்சிருக்காங்க இந்த புக்ல, அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனாலதான் பாடல் எண்ண கொஞ்சம் இப்ப தேவாரம் திருவாசகம் மாதிரி வரிசை ஒண்ணு போல இருக்காது. சரிங்கம்மா. இப்ப அத நம்ம தான் கொஞ்சம் அதுக்காக முதலையே போட்டு விடுறப்ப அந்த போட்டு விடுறத பார்த்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். சரிங்க. நன்றிங்க. இப்ப இந்த பாடல்கள்லாம் பாக்குறப்போ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். இருந்தாலும் சித்தாந்தம் ஏற்கனவே அவ்வளவா படிச்சது இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு சில கருத்துகள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அது போக போக அது அவங்களுக்கு புரிஞ்சிடும். முதல் பாடல்ல உள்ள அந்த சொரூபம் தடத்தம் இதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் என்னடா அதுன்னு இருக்கலாம். அது போக போக அதெல்லாம் புரிஞ்சிடும். ஆமா, அந்த முதல் பாடல் 6 விரிந்தனங்கிறதுக்கு 6 அத்துவாக்கள்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமா, அது நம்ம 6 அங்கம் ஆயினானே அப்படியும் சொல்லலாமா? அது சொல்லக்கூடாதாமா? இல்ல, அது விரித்ததுன்னு சொல்ல முடியாதுல்ல, அது அங்கம் தானே. அங்கம் தான், விரித்ததாகாது இல்லையா. இப்ப அதுக்குள்ள அடங்கி இருப்பது தானே வரும். அந்த 6 அங்கங்கள் அப்படிங்கறது 4 வேதத்துக்குள்ள அடங்கி அதுக்குள்ள அமைந்திருப்பது அப்படிங்கறதானே பொருளாகும். விரிக்கிறதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சரிங்கம்மா.
கங்கை அப்படின்னா 2 வகையிலயும் வரும். அது அடங்கியும் இருந்தது, விரிக்கவும் செஞ்சான். செஞ்சது அது சரி. அதனால ஆறு விரித்தனன் அப்படிங்கிறது இந்த விரிந்தனன் அப்படிங்கிறது தான் அது 2 பொருளாக அமையும். இப்ப அவனே 6 அத்துவாக்களாக இருந்து இங்க செய்கின்றான் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல அந்த தடத்த இலக்கணம் அப்படிங்கிறத இப்ப அவனே இந்த புவனங்களாக, அவனே தத்துவங்களாக, அவனே கலையாக, அவனே வண்ணமாக, அவனே 6 அத்துவாக்களாக விரிந்து நின்று அருள் செய்கின்ற வழியாகவும் அவனே இருக்கின்றான் அப்படிங்கறத அங்க தடத்தம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கருத்து. விரித்தனன் அப்படிங்கறதுல விரிந்தனன் அப்படிங்கறதும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தாக காட்டியிருக்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா. வர சரி, நிறைவு பண்ணிடலாமா? நிறைவு பண்ணிடலாமா? வாழ்த்து. வாழ்த்தும் குரும ரொம்ப வாழ்த்தும். யாராவது பாடுறீங்களா? அடுத்த தடவைல அதையும் பேரு போட்டு விட்டு. சரிங்கம்மா. ஏதாவது ஒரு வரிசை வச்சுட்டு போட்டு மாத்தி மாத்தி சொன்னவங்களே இல்லாம மாத்தி மாத்தி போட்டு. சரிம்மா. சிற்றம்பலம். அம்மா பாடுங்க. சிற்றம்பலம். வாழ்த்து பாடும். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நன்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை நெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் திருநமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடொழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம்.